தான் வேலி பாத்தி பறக்குது பாருங்க. உள்ளேருந்து எவ்வளோ பால் வருது. எடுத்துட்டு நறுக்கியாச்சு. சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. வை அறுக்கிறேன் பாரு. என்னது இது? இது பேர் உத்தாமணின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வேலிப்பருத்தி. இது பேர் என்ன? வேலிப்பருத்தி சாமி. இதுக்கு ஜன்னி முதல் கொண்டு கேட்கும் சாமி. இது ஜன்னி, இசுவு, சளி பிரச்சனைக்கு, காச நோய், இன்னும் தோல் நோய் சம்மந்தப்பட்டது அத்தனைக்கும் இது அவ்வளோ அருமையான மருந்து கண்ணது. இது சாப்பிட்ற மாதிரி தெரியல. எல்லாம் சாப்பிட்ருக்கோங்கண்ணே. நாமெல்லாம் விட்டுட்டோம். அதை தாத்தா பாட்டிங்கெல்லாம் சாப்பிட்டது தான். சும்மாலாம் சொல்லுவாங்களா? நம்ம அந்தாட்டு காய் அந்தாட்டு இருக்கும். அழகாக இருக்குது பாருங்க. நட்டே இருக்கு பாருங்க. அழகே என்னமோ பாலாக வருது. பாலாக வந்தால் என்னெல்லாம் இருக்குது பாரு. இதில் இல்லை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. அதோடைய அழகே பாரு எப்படி இது. இன்னும் பாரு, இன்னும் அந்த பக்கம் பாரு. கீழே இருக்கிறது பாரு சாமி. பாரு வேலிப்பருத்தி. இது பேர் தான் வேலிப்பருத்தி பறக்குது பாரு. இது பேர் தான் வேலிப்பருத்தி. பாருங்க பருத்தி பறக்குன்னு பாருங்க. இதுதான் சாப்பிட போகிறோமா? இதைத்தான் நம்ம இப்போ பொரியலாக பண்ணி சாப்பிட போகிறோம். ஜன்னி முதல் கொண்டு கேட்குங்கண்ணா. நீ என்ன சாதமாக நினச்சிட்டேன். பஞ்சு மாதிரி இருக்குது. அது முத்தனா பஞ்சு. இப்போ என்ன வேலி பருத்தி, இப்போ வேலி பருத்தி மாதிரி தான் இருக்கும். வேறு எப்படிக்கும்? சரி கத்தாது. சாதாரண பருத்தியை நம்ம பால் காய்ச்சி அரைச்சி குடிக்கிறதுல அதே மாதிரி தான் இதுவும் வேலி பருத்தி. உள்ளேருந்து எவ்வளோ பால் வருது. அப்படியே பக்கத்தில் இருந்து அந்த பூலாம்பழத்தையும் பூலாப்பழம் அதுக்கப்புறம் கோவப்பழம் பாருங்க எப்படி இருக்கு. எங்கள் தோட்டத்து பக்கமே எல்லாம் இருக்கு. என்ன கலரு. பூலாப்பழம் இதுதான் ஹேர் ஆயில் செய்கிற பூலாப்பழம். அது அறுக்கும்போது அது கூடவே வந்துட்டுருக்குது. அந்த தோல் மட்டும்தானா? தோல் மட்டும்தான். அது உள்ள கருதெல்லாம் எடுத்துடணும். ஃபுல்லாக விதை. பூரா விதை தான். எடுத்து அப்படிக்க வேடிக்கை கொண்டு மறுபடியும் தூவி விட்டுணும். ரங்குட்டான் பழம்ன்றாங்களே அதோட தோல் மாதிரி இருக்குது. எடுத்துட்டு நறுக்கியாச்சு. ரொம்ப புதுசாக இருக்குது. இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. அப்படியே இதில் போய் அறுத்துட்டு வந்தது
ஓகே, ஓமப்பழம். கிடைச்சா போதும். நிலத்தில் போட்டு இருந்ததெல்லாம் இப்போ நல்லா மழை வந்ததுனால செழிப்பாக இருக்குது. 2-3 நாளுக்கு முன்னாடி மழை வந்திருக்கு. அதனால் அரை ஏக்கரில் போட்டது எல்லாமே நல்லா முளைச்சி வந்துடுச்சு. மறுத்தட்டு வந்துடும். தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சிடுறதா? வேக வச்சுருங்க. இருக்கும்போது தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. எடுக்கிறதுக்குள்ளேயே மழை வந்துருச்சு. அடுப்பு எப்படி எரியும்? எரியும். அவ்வளோதான் வந்துடுச்சு. உப்பு. உப்பா? ம். போட்டுட்டுமா? இதுக்கெல்லாம் சோம்பு போட்டால் தான் டேஸ்ட்டு. இந்த கருவேப்பிலை சரிதானே? ஒன்றும் சொல்லக்கூடாது. கசப்புனா உடம்புக்கு நல்லது தான். நல்லா இருக்குன்னு செஞ்சு கடைசியில் கசப்பாக்குதுங்கிற. எல்லாம் கசப்புக்கத்தான் செய்யும். அதே தண்ணி வேச்சு இட்டாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் காரம் தூக்கெல்லாம் போடணும். மிளகுத்தூள். தேங்காய் துருவி கண்ணு. தேங்காய் இருந்துச்சு பாரு. இதில் எடுத்துன்னு வா. துருவிடுறேன். துருவுறது இருக்கா? தெரிய முடியாது. அதை கொட்ட மாட்டேன். அவ்வளோதான்பா. கொடுப்பா.
கையிலே பிடிச்சின்னு வந்தேன். சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. உங்கள் வைய எடுத்து சாப்பிட்டியா? அவங்க சாப்பிட மாட்டாங்க. சாமி போட்டு நல்லா இருந்தது. நல்லா இருக்காங்கக்கா. கசப்பு ரொம்ப இருக்குங்களா இல்லை? ரொம்ப கஷ்டம். கண்ணீர் தான் சார். தனியாக தான் இருந்தது. சந்தோஷம். நான் சாப்பிட மாட்டேங்க. சாமி அவங்கெல்லாம் எங்கள் வீட்லேயே பார்த்தா எங்கேயுமே சாப்பிடல. இருங்க, அது பத்தாது. பொறி விடாக்கா நீங்கள் வச்சிங்க. ஆளு இல்லை, அவங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு பீஸாவது கையில் கொடுக்கணுங்களா? போறீங்க நான் போகிறேன். மிகவும் சிறப்பாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. என் அன்பு சொந்தங்களே, பாருங்கள், நீங்களும் வாங்கலை சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குது. இது ஜன்னி 13 வகை ஜன்னிக்கு இதுதான் மருந்து, அருமையான மருந்து இது. விஷக்கடிக்கு, தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த வேலிப்பருத்தி பொரியல் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். கிடைக்கிது எங்கேயும். நீங்கள்லாம் பார்க்காத காயெல்லாம் கிடையாது. இந்த வேலிப்பருத்தி காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் நான் அப்புறமா தான் நீங்கள் உணருவீங்க. நம்ம நடந்து போகிற வழியில் வேலிங்க இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த காய் இருக்குது. வேலிப்பருத்தி இளம் கசப்பு இருக்கும், அவ்வளோதான். நம்ம பாவக்காயெல்லாம் எவ்வளோ கசப்பான குழம்புலாம் சாப்பிட்றோம், சுண்டைக்காய் பாவக்காய், அது மாதிரி தான் இது. ஆனால் ரொம்ப சுவையாக இருக்குது. கடலக்கொட்டையெல்லாம் இடித்து கொட்டினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த கசப்பே தெரியல, அவ்வளோ அருமையாக இருக்குது.